அக்கினி சூளையில் தூக்கி எறியப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த கர்த்தர் விடவே இல்லை. போன 4 மாதங்கள் முழுவதும் பல விதங்களில் நாம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கோம், இதை அனுபவித்திருக்கலாம். அவரே நம்மை காத்து, அவரே நம்மை காண்கிறவர், அவரே நம்மை விடுவிக்கிறவராய் வெளிப்பட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரணம், நாம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக வந்து விட்டோம் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ளாக, ஆளுகைக்குள்ளாக வந்துவிட்ட ஒரு மனுஷனை இந்த உலகமும் பிசாசும் ஆமிசமும் ஜெயமெடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்துடுவார் என்று எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ, விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ, சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுமா? நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியா என்னை நனைத்தார்.
கேபியோ சூளை நெருப்போ ஆமே அவள் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவள் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே சத்திய பரிசயம் கேடகமாம் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேதழும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் நம்மை அணுகிடாது. நம் தேவன் நம் தாவரமே. அது ஒரு காலத்தும் நம்மை அணுகிடாது. நம் தேவன் நம் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தை நாம் நம்பியதனால் உங்களை என்னை விடுதலையாக்கி விடுவித்து காத்துக்கொள்ள கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவ
செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 91வது சங்கீதத்தில் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற மனுஷர்களுக்கு, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விடுதலையும் கர்த்தர் கொடுக்கிற உயர்ந்த அடைக்கலமும் உங்களுடையது, என்னுடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 91வது சங்கீதத்தில் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எந்த வகையான சூழ்நிலையில் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை? வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், இவைகள் எல்லாம் அவைகளிலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். இரவில் உண்டாகிற பயங்கரம், சில பயங்கரம், சில திகில், இரவில் உண்டாகிற பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரங்கள், நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழுகிற அனுபவம், வலது பக்கத்தில் 16000 பேர் விழுகிற அனுபவம், இவைகள் எல்லாம் வருகிறதாம். சிங்கம் வழியில் இருக்கிற விரியன், பாம்பு, பால சிங்கம், வலு சர்ப்பம், இவைகள் எப்படிப்பட்டதான எதிரான காரியங்கள் வந்தாலும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்த முடியாது.